இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, என்னோட சேனல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு தான். என்னோட சேனல் நேம் வந்து ஜிகே ரைட் அண்ட் ரிலேக்ஸ்ன்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு நான் வந்து எப்படி எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் காமிக்க போறேன். டெய்லியும் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்துரும். அதுக்கு பிறகு இந்த வீடியோவும் வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாடலையும் நீங்க சொல்லுங்க. நானும் எழுதி போடுறேன். இல்ல வேற ஏதாவது மாரி உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் சொல்லுங்க. எப்படி எழுதுறது அப்படிங்கிற மாரி நான் சொல்றேன். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்க. இல்லன்னா வேண்டாம். நான் எப்படி இவ்ளோ அழகா எழுதுறேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. "எப்படி நீ எழுதுற? எப்படி நீ எழுதுற?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க காலேஜ்லலாம் கேட்பாங்க. எனக்கே தெரியல. ஆனா வந்து எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு 5த் ஒரு 4த் படிக்கும்போது, எங்க தமிழ் சார் தான் சொன்னாரு, "இப்படி எழுதணும்" அப்படின்னு சொல்லிட்டு. அவரு இதோட அழகா எழுதுவாரு. அவங்க நேம் சொல்லிர்றேன். சாரோட நேம் அங்குசாமி சார். ஒரு 5த் படிக்கும்போது நம்மளுக்கு விவரம் தெரியாது. அதுலருந்தே எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. எனக்கு வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. இப்படி எழுதணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிக் குடுத்தாரு. ஃபர்ஸ்ட்டு அந்த கட்டை விரலும், அந்த 2 விரல் இருக்குல்ல, அது 2 மட்டும் தான் வந்து பென்ன பிடிச்சிருக்கணும். அழகா வந்து அந்த கோட்ல ஒட்டுன மாரி எழுதணும் அப்படிங்கிற மாரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாரு. அதுலருந்து நான் டெவலப் பண்ணது தான் என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கே. ஸ்கூல்லயும் நான் வந்து அழகா எழுதுவேன். கிளாஸ்லயும் அழகா எழுதுவேன். என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லாருக்குன்னு சொல்லுவாங்க. காலேஜ்லயும் நல்லாருக்குன்னு சொல்லுவாங்க. காலேஜ்ல கூட எனக்கு ஒரு பிரைஸ் கூட வாங்கியிருக்கேன் நானு. ஒரு 5000 வாங்கியிருக்கேன் அவ்வளோதான். மீதி எந்த போட்டியிலயும் கலந்ததுக்கு இல்ல. எனக்கு வந்து சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். அதனால நான் ஆரம்பிச்சுட்டேன். நான் ஃபர்ஸ்ட்டு அந்த பாட்ட தான் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டுருக்கேன். நீங்க வேற ஏதாவது சொன்னாலும் நான் வந்து எழுதி போடுவேன். வீடியோவா வந்து நான் வந்து போடுவேன். அதுக்கு பிறகு இன்னொன்னும் சொல்லிக்கிறேன். அந்த கா, ரா அது மாரி அந்த துணைக்கால் மாரியெல்லாம் வரும்ல. கொஞ்சம் நீட்டி நீட்டி பூ அது மாரி நீட்டி நீட்டி எழுத்தெல்லாம் வரும்ல. அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அழகா வந்து அத எப்படி நீட்டியிருக்கோ அது மாரி குடுக்கலாம். அதுக்கப்புறம் காக்கெல்லாம் மூக்கு வச்சு எழுதுறதுலாம் சொல்லுவாங்க. அது மாரிலாம் எழுதலாம். அது மாரிலாம் எழுதுனா வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து அழகா இருக்கும். முக்கியமா வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து எப்படி நீங்க எழுதுறது வந்து எப்படி ட்ரை பண்ணணும்னா, கோடு போட்ட பேப்பர்ல தான் எழுதி பழகணும் ஃபர்ஸ்ட்டு. நீங்க வந்து உங்க ஹேண்ட் ரைட்டிங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்டின்னீங்கன்னா, கோடு போட்ட பேப்பர்ல நீங்க வந்து எழுதி பழகணும். எழுதுனா வந்து அது வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து ஹேண்ட் ரைட்டிங்கே வந்து ரொம்ப ரொம்ப அழகா வரும். நான் வந்து சரி இது ஃபர்ஸ்ட் 2 லைன் வந்து மேல எழுதும்போது என்னால வீடியோ எடுக்க முடியல. அதுக்கு பிறகு எடுத்திருப்பேன். பாருங்க என்னோட இதுலயே தெரியும் அந்த இது. இந்து, தா, கா, துணி எழுத்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டி நீட்டி எழுதியிருப்பேன். அதுலலாம் வந்து நீட்டி நீட்டி எழுதணும். நான் அவ்ளோ எக்ஸ்பெர்ட்டா அப்படின்னு கேட்டா, நான் அவ்வளோட எக்ஸ்பெர்ட்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்றேன். இந்த சேனல் வந்து எதுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணேன்னா, முக்கியமா வந்து என்னோட ஹேண்ட் ரைட்டிங் மூலமா நீங்க வந்து அந்த பாட்டையும் பார்க்கணும். என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கும் வந்து எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். அந்த பாட்டு மூலியமா வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல தான் இத வந்து நான் சேனலா வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, அல்லது பாட்ட செலக்ட் பண்ணி எழுதுறதும் பிடித்திருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நெனச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃபைனலி நான் வந்து எழுதி முடிச்சுட்டேன். இது பாட்டுக்கோசரம் வந்து ஒண்ணு எழுதியிருந்தேன். சரி அதே பேஜ்ல அத பார்த்து எழுத முடியல. அதனால மறுபடியும் எழுதினேன். இது மாரி மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க் யூ. நெக்ஸ்ட் விளாக்ல பார்ப்போம்.